அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கப் போகும் வழியும் வரமும் யமன் குபேரனாக மாறும் தருணம். இந்த 2025 திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வழிமேல் விழிவைத்து காத்து கொண்டிருந்த நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு விஷயம் நடக்க போகுது. சரிங்களா? ஸோ பதிவு ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. மேலும் நம்ம சேனல் 2025 வருடத்தின் சனிப்பயிற்சி பலன் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனல் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, திருவாதிரை நட்சத்திரம் ராகு பகவானுக்குரிய நட்சத்திரம். ராகு எங்கே இருக்கிறார் அப்படின்னா, மிதுனத்திற்கு 10ஆம் வீடான மீனத்தில் அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் உங்களுடைய மிதுனத்திற்கு 9ஆம் வீடான கும்பத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவர். அசுப கிரகங்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவர். சனி பகவான் போல் கடுமையான தண்டனை அளிக்கக்கூடிய கிரகம் வேறு எந்த கிரகம் கிடையாது. எந்த விதமான பாரபட்சம் பார்க்காம தப்புனா தப்பு தான், அந்த அளவுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். அந்த சனி பகவான் இந்த வருடம் மார்ச் 29 பயிற்சி அடைஞ்சு மீனராசிக்கு போகிறாரு. இப்போ புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறார். அது குருவுடைய நட்சத்திரம். அடுத்து குருவுடைய வீடான மீனராசிக்கு நுழைய போகிறார். ஏன்னா மீனராசி குருவுடைய வீடு, புரட்டாதி நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம். இப்போ புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீனராசியில் இருக்குது, அதில் நுழைவார். அப்போது குருவுடைய நட்சத்திரத்தில் குருவுடைய வீட்டில் சனிவான் உள்ள நுழைகிறார். அப்போது ஒரு கெட்டவன் நல்லவன் கூட சேர்கிறான், நல்லவன் வழியில் பயணிக்கப் போகிறான். சுப கிரகம் குரு பகவான் உங்களுடைய மிதுனத்திற்கு 12ஆம் இடம் ரிஷபத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவர். அப்போ சுப கிரகமான குருனுடைய வழியில் சனி பகவான் பயணித்தால் என்ன பலன் கிடைக்கும்? நல்லது மட்டுமே நடக்கும். ஸோ கெடுதல் புரிந்தவன் கூட இனிமேல் நல்லவனாக மாறுவான். அதனால தான் யமன் கூட குபேரனாக உங்களுக்கு மாறக்கூடிய தருணம். இதில் என்ன ஒரு விசேஷம்னா, எந்த ஒரு கிரகம் கொடுக்கறதையும் சனி மூலம் தடுக்க முடியும், ஆனால் சனி கொடுத்தா எந்த கிரகத்தாலும் தடுக்க முடியாது. சரி, அந்த குரு பகவான் உங்களுடைய மிதுனத்துக்கு 12ல் இருக்கிறார் இல்லையா, அவர் மே மாதம் பயிற்சி அணிஞ்சு உங்களுடைய மிதுன ராசிக்கு நுழைவார். அப்போ உங்கள் ராசியில் தான் குருவான் இருக்க போகிறார். அப்போ உங்களுக்கு இதனால் என்ன கிடைக்கும், என்ன நடக்கும் அப்படின்னு மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, இந்த கணவர் வீட்டு வழியில் மாமியார் வீட்டு வழிகளில் இருந்த பிரச்சனைகள் மாறும். என் கணவர் எப்படியாவது திருந்திட மாட்டாரா, மாறிட மாட்டாரா அப்படின்னு எதிர்பார்த்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு கணவர் வழியில் சில நல்ல விசேஷங்கள் நடக்கும், நல்ல சம்பவங்கள் நடக்கும். மனம் மாறி குணம் மாறி திருந்தி நிறைய விஷயங்கள் மாறுதலுக்கு உண்டாகும். மாமியார் வீட்டு வழி பிரச்சனைகள் தீரும். தந்தை வழி உறவுகள் மூலமாக சில நல்லது நடக்க போகுது. உங்களுக்கு மேலே அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க, பதவியில் இருக்கக்கூடியவங்க, அவங்களுடைய ஆதரவு, அவங்களுடைய அனுசரணை உங்களுக்கு வேண்டும்னு நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க, அது கிடைக்கும். மிக நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி வாய்ப்பு கிடைப்பதற்கு யோகம் உண்டு. தொழில் ரீதியான புதிய கான்ட்ராக்டு, பெரிய ஒரு கம்பெனியோட ஒரு பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு ஏற்பட போகுது. பரம்பரை தொழில், பூர்வீக தொழிலுக்கு உண்டான யோகம் வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் பட்டா, பத்திரம், டாக்குமெண்ட்டு, ஒப்பந்தம், அக்ரிமெண்ட்டு போன்றவற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும். புதிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மிக நீண்ட வருடத்தில் லாபம் பார்க்க போகிறீர்கள். இதில் பிள்ளைகள் வழியில் ஒரு சுபகாரியம் உங்களுக்கு நடக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. திருமண தடைகள் நீங்கி திருமண யோகங்கள் நடக்க போகுது. முதல் திருமணம் சரியாக அமையாதவங்களுக்கு அந்த 2ஆம் திருமண வாழ்க்கையை நல்ல விதத்தில் அமைத்து கொடுக்க போகிறார் அந்த சனி பகவான். மேலும் தொலைந்து போன ஒரு பொருள், அல்லது காணாமல் போன அல்லது விலகி சென்ற உறவு, இவை இரண்டும் மீண்டும் உங்கள் கைக்கு வரும். உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இங்கே உண்டு. தங்க நகை வாங்கக்கூடிய யோகம், அல்லது கார் வண்டி வாங்கக்கூடிய யோகம், அல்லது தங்க நகை அடமானத்தில் இருந்தால் மீட்டு எடுக்கக்கூடிய யோகம் உண்டு உங்களுக்கு. இதில் அரசியல் செல்வாக்கு, அரசாங்கத்தினுடைய நன்மதிப்பு, அரசாங்க வழியில் நல்ல ஒரு செய்தி உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ பல வருடமாக அல்லது பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த திருமணம், குழந்தை பாக்கியம், தொழிலுக்குண்டான வேலைக்குண்டான ப்ரமோஷன், வருமானம் போன்றவை இந்த 2025
சனிவான் இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பயணித்து கொண்டிருக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட மே மாதத்திற்குள்ளாக இந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும், நடக்கும். சரிங்களா? வாய்ப்பை பயன்படுத்துங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான சௌகரியங்களும் பெற்று திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் நல்லபடியாக வாழ்வீர்கள். குறிப்பாக உங்களுடைய நட்சத்திராதிபதி ராகுவான் மிதுனத்திற்கு 10ஆம் இடம் மீனத்தில் அமர்ந்திருக்கிறார். அதனால் கடமையும் கர்மாவும் பாவமும் சாபமும் கழியும் தருணம் இந்த 2025ஆம் வருடம். சரிங்களா? யூஸ் பண்ணிங்க விட்டுறாரா. இந்த மாதிரி பிடிச்சிருந்த லைக் பண்ண மட்டுமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. அடுத்த விழுந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆசு தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.